வாங்கம்மா, மெல்ல பார்த்து. சார் வாங்க. போயிட்டு வாங்க தம்பி. உங்க அக்கா மாமா அம்மாவை நான் கேட்டதா சொல்லுங்க. சரி சாமி. அம்மா வாணி, இந்த கவரை சதானந்த சுவாமி கிட்ட கொடுங்க. உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு அவர் செய்வார். பொண்ணு கல்யாண விஷயத்தை அக்கா கிட்ட சொல்றதுக்கு மறந்துடாதீங்க தம்பி. மறக்க மாட்டேன். அக்கா, அக்கா. என்னடா பிரீஃப் கேஸோட இங்கே வந்துட்ட? நான் என்ன வீட்டுக்கே போகலக்கா, ஊர்ல இருந்து நேரம் இங்கதான் வர. ஜர்னி எப்படி இருந்துச்சு? ஜெர்னிக்கு என்னக்கா, நான் ஊருக்கு போகாம இருந்தா லைஃப்ல பெரிய அதிர்ஷ்டத்தை மிஸ் பண்ணிருப்பேன். இஸ் இட்? அவ்வளவு நல்லா இருந்துச்சா? நிச்சயமா. அந்த பசுமை நிறைஞ்ச மரங்களும், அந்த பொன் விளையிற நிலங்களும், அந்த ஆத்துக்கரை காத்தும், மேகம் ஊர்ந்து போற மலைகளும், உயர்ந்த கோபுரங்களும், அங்க இருக்கிற மனுஷங்களும் அவங்க மனசும் சூப்பர் அக்கா. அது சரி, மாமா உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாரா? மாமா மட்டும் இல்ல, சாமியும் தான். அந்த ஊரே சேர்ந்து என்ன அன்பா பாத்துக்கிட்டாங்க. உன்னை எல்லாருமே கேட்டதா சொல்ல சொன்னாங்க. முக்கியமா மாமாவோட பொண்ணுல ஜானகி. இந்த ஜானகி என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டா. நான் ஊருக்கு புறப்படும் போது அவங்க அப்பா வந்து இங்கேயே அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பேசணும்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாருக்கா. உண்மைதாண்டா, அது நம்ம கடமை. ஜானகி மகாலட்சுமி மாதிரி இருப்பா. மாமா இதுக்கு முயற்சி பண்ணிருந்தாருன்னா அந்த பொண்ணு காரியம் முடிஞ்ச மாதிரி தான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயமா புண்ணியம் செஞ்சிருக்கணுக்கா. அதுக்கு என்னடா? அந்த பொண்ணோட கண்ணு, சிரிப்பு, நடை, உடை, பாவனை எல்லாம் ரவிவர்மா எழுதுற ஓவியம் மாதிரி இருக்குக்கா. என்னடா இது வண்ணட பலமா இருக்கு? நீ பேசுறத பார்த்தா அந்த பொண்ணை நீயே கட்டிக்க போல இருக்கே. ஏ, கட்டுன தப்பா? கட்டிக்கிறது தப்பு இல்ல, அது அவ்வளவு சுலபமா இல்ல. வரதட்சணை, சீசனத்தி, ஆஸ்தி என்ன, அந்தஸ்து என்ன, சம்பிரதாயம் என்ன, இதுக்கெல்லாம் நம்ம அம்மா சம்மதிக்க வேண்டாமா? இந்த கேஸுக்கு இதுதான் மெயின். ஏன் எதுக்கு சம்மதிக்காது? பட்டிக்காட்டு பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம அம்மா ஒத்துக்கவே போறதில்ல. வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ண நான் சம்மதிக்கணுமே. இந்த பாயிண்ட்க்கு அப்பீலே இல்ல. பாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. ஜானகியோட என் கல்யாணம் நடந்தாகணும். அதுவும் நான் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி. அப்படி இல்லடா. டேய் ராமு,